ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போய் கேட்கலாம். ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மேம். 3 மார்க் பார்ட் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 2 மார்க் ஈஸி, 5 மார்க் எல்லாமே ஈஸி. கம்பல்சரி வந்து 2 மார்க் தெரியும் மேம், 3 மார்க் மட்டும் எனக்கு தெரியல கம்பல்சரி. மற்றபடி கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது மேம். 1 மார்க்ஸ் கூட புக் பேக்கில் மோஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஒரு 1 மார்க்ஸ் தான் மேம் தப்பாயிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு. டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நிறைய யூனிட்லாம் போடல கம்பல்சரிக்கு. அதனால ஒரு டியூஷன்ல சொன்னதுதான் வந்துச்சு, ஆனா அந்த கம்பல்சரி வந்துட்டு டியூஷன்ல சொல்லலை. அதை நான் ஒழுங்கா அட்டன் பண்ணல, அதனால அது மற்றதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன். 1 மார்க் தான் பெரிய ப்ராப்ளமே பண்ணிட்டாங்க. அந்த 0.2 அந்த மாதிரி ஆன்சர் வந்து புக் பேக்ல இருக்க மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின் மாத்தி எடுத்துட்டாங்க. இப்போ ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் தப்பா எழுதிருப்பாங்க, அதை அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு. 3 மார்க் ஏரியா மட்டும் டஃப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இங்கே கொடுத்த மெட்டீரியல்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு வந்திருந்தது. 3 மார்க் மட்டும்தான் காம்ப்ளிகேட்டடாக இருந்த தவிர்த்து மித்தது எல்லாமே ஓகேவா, 1 வேர்டும் ஓகேவா தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் வந்து நினச்சேன் ரொம்ப டஃப்பாக வரும், கொஞ்சம் மாட்ரேட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி. ஆனால் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு. டியூஷன் கொடுத்த மெட்டீரியல் தான் வந்துச்சு, வேறு எதுவும் வந்துச்சுன்னா வந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டியூஷன் கொடுத்த மெட்டீரியல் தான் மெயினாகவே நிறையா வந்துச்சு. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் 3 மார்க் மட்டும் கொஞ்சம் எல்லாமே டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பல்சரியும் கொஞ்சம் ஏற்கனவே கொடுத்த பிபி அகாடமியில் கொடுத்ததை வந்து பார்த்துருந்தாலே எழுதியிருக்கலாம். ஆனால் நான் வந்து பார்க்கல, அதனால இப்போ எழுதாமல் போயிடுச்சு. அதனால ஆக்சுவலி இங்கே கொடுத்த டெஸ்ட்டு தான் வந்தது. கொஷின்ஸு 3 மார்க்கில் வந்தது தான் 5 மார்க்கில் வந்துச்சு. அப்படியே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்குக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. 3 மார்க்கில் வந்த கொஷின் தான் அப்படியே 5 மார்க்குக்காக வந்துச்சு. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் படித்தனால இங்கே வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்தன்றனால எல்லாமே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாமோட ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுவும் லைட்டாக மாடரேட்டாக தான் இருந்தது பேப்பர். டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் படித்தோம். அதில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் படித்த எல்லாமே வந்துருந்தது. பட் எங்களால் அதில் ப்ரெசென்ட் பண்ண முடியல. என்னால் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டோம். மற்றபடி எல்லாத்தையும் இது பண்ணோம். கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 2 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, 5 மார்க்கும் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் மிஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இல்லை, கஷ்டமாகவும் இல்லை, மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. 2 மார்க் பேட்டர்ன் படி பார்த்தா 2 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு 3 மார்க் எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுலேயே புக் பேக் மட்டும் தான் 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது மேம். பட் 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணாத மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 1 வேர்ட்ஸ் வந்து எப்போதும் கேட்குற மாதிரி ஒரு 2-3 புக் இன்சைடு இருந்தது. பட் பேலன்ஸ் எல்லாம் புக் பேக் தான். 3 மார்க்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் சூப்பராக இருந்துச்சு. 1 மார்க் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, 15 மார்க் எடுக்கலாம் 1 மார்க்கில். 2 மார்க் ஈஸியாக இருந்தாங்க, 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. 5 மார்க்கில் வந்து கடைசி இது மட்டும் ரெண்டுமே இதுவாக கொடுத்தாங்க, ப்ராப்ளம் சம்ஸ் கேட்டுச்சுங்க. மற்றபடி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு ஃபுல்லாகவே. 2 மார்க்லாம் செம்ம ஈஸி, 3 மார்க்கும் ஈஸி, 5 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. மெட்டீரியல் கொடுத்தது எல்லாத்தையும் படிச்சதுனால எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். 1 மார்க் வந்து 1 மார்க் எல்லாமே ஈஸி. இங்கே புக் இன்சைடு கொடுத்து படிக்க வச்சாங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக வந்தது. அவங்க கொடுத்த மெட்டீரியலை அவங்க டார்கெட் வைஸ் வச்சு படிக்க வச்சதுனால ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது, எல்லாமே எழுத முடிஞ்சது, எல்லாமே ஈஸியாக இருந்தது படிச்சதுனால. கிளாஸுக்கோ டவுட், நம்மளுக்கு இருக்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க தெளிவாக. ஓவரால் வந்து டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு. பட் வந்து கம்பல்சரி வந்து கொஷின்ஸ் மாற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது புக்கில் இருக்கிற கொஷின் தான் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட்டுருந்தா கூட நம்மளுக்கு ரெண்டுமே வந்து எல்லாருமே எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த வாட்டி ரெண்டுமே எக்ஸசைஸ்லேருந்து கொடுத்தனால அது எல்லாருக்கும் டஃப்பாக வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. டியூஷன் மெட்டீரியல் என்ன கொடுத்தாங்களோ அப்படியே வந்து இருந்துச்சு. சாய்ஸ் விடாமல் கூட தெரிஞ்சிச்சு. 2 மார்க் 3 மார்க் எல்லாமே அவ்வளோ வந்து ஈஸியாக இருந்துச்சு. இங்கே என்ன படித்தோமோ இங்கே டெஸ்ட்டு வச்சது கூட அப்படியே வந்துச்சு. எப்படி சொல்கிறது, இவங்க அப்படியே ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களா என்னன்னு கூட தெரில, அப்படியே டெஸ்ட்டு கொடுத்தது அப்படியே வந்துச்சு. அதனால் வந்து இங்கே டெஸ்ட் எழுதிட்டு அங்கே போய் எழுதும் போது அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டேன், நல்ல மார்க் வரும். ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. அதனால் 3 மார்க்ஸ் மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அட்டன் பண்ண முடிஞ்சது, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் எதுவுமே வரல. அதான் எல்லா கொஸ்டினுமே படிச்ச மாதிரி இருந்துச்சு. மோர் ஓவர்
அந்த விட்டோன்றதை விட படிச்சிருந்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதுக்குன்னு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. 3 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது. கஷ்டன்ற அளவுக்குலாம் 3 மார்க்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் இருந்தால் எல்லா கொஷினுமே வந்ததுனால 3 மார்க்ஸ் ஓரளவு ஓகே, எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டேன். 2 மார்க்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸ்லாம் ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கும். எல்லாம் படிச்சிருந்தா 95 மேலே எடுத்துருக்கலாம். எல்லா பாட்டுமே ஈஸியா இருந்துச்சு. 1 மார்க் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க? ப்ராப்ளம்ஸ் 1 மார்க் வந்து ரொம்ப ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி. புது கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கேட்காத கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு புக் பேக் கொஸ்டினே வேல்யூ மாற்றி கேட்டிருந்தாங்க. 5 இன்சைட் வந்துச்சு டோட்டலாக. கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான் மேம். 5 மார்க்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 5 மார்க்ஸில் சம் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அது மெட்டீரியல் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்லேயும் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. நேற்று டெஸ்ட் வச்சிருந்த சம் அது அப்படியே வந்துச்சு மேம். அதனால அது ஃபுல்லாக அப்படியே போகும். பிசிக்ஸ் மாடரேட்டா இருந்தது. நான் வந்துட்டு எல்லாமே ஆன்சர் பண்ணேன். கம்பல்சரி மட்டும் தான் தப்பாயிடுச்சு. ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இம்பார்ட்டன்டே கேட்கல. எல்லாமே புக்கிங் சைடாக கேட்டுட்டானுங்க. அதனால ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாவே இருந்தது. ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பேப்பரோட ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் நல்லா தான் மேம் பண்ணேன். எல்லாமே அட்டன் பண்ணியாச்சா? 1 மார்க் எப்படி பண்ணிருக்கீங்க? 1 மார்க் வந்துட்டு எல்லாமே கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல மேம். நான் செக் பண்ணி மேபி 1 தப்பா இருக்கும் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. எல்லாம் ஒரு ஆன்சர் சொல்றாங்க. தெரியல. 2 மார்க்ஸும் 3 மார்க் கம்பல்சரி மட்டும் எனக்கு தெரியல மேம். மிச்சப்படி எல்லாமே ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா 1 மார்க்கே 5 இன்சைட் எடுத்தாங்க எடுத்தோடனே. 2 மார்க்ஸ் பார்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கம்பல்சரி நாங்கள் பார்த்ததுலேருந்து வரல. 3 மார்க்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நார்மலாக எழுதியிருக்க முடியாது. நான் ப்ராப்ளம்ஸ் கேட் பற்றி கொஞ்சம் படிச்சதுனால என்னால் 5 எழுத முடிச்சு. அங்கேயும் கம்பல்சரி வந்து பார்த்தது வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 கம்பல்சரியும் போயிடுச்சு. 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாரும் எழுதிருக்கலாம். 5 மார்க்ஸ் ஈஸியாக கேட்டாங்க. அதுலேயே ப்ராப்ளம்ஸ் படம் ஒரு 5 மார்க் எழுதிருக்க முடியும். கடைசி 5 மார்க் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் கேட்டாங்க. மற்றபடி ஆனால் எல்லாமே ஓகே தான். கம்பல்சரி என்ன தெரில. 3 மார்க் பார்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க. 1 மார்க்ஸ் 5 இன்சைட் கேட்டு ஈஸியாக ஒரு எதிர்பார்த்தோம் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம். ஆனால் ஃபிசிக்ஸும் அதேமாதிரி மாடரேட்டாகவே கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமா. கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு மேம். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மிச்சபடி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்ஸ் எல்லாமே இன்சைட் புக் பேக் கலந்து கேட்டிருந்தாங்க. இங்கே இன்சைட் படிச்சதுனால இங்கே இன்சைட்லாம் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஈஸியாக இருந்துச்சு. இன்சைட் நல்லா எழுதியிருக்கேன். இப்போ 1 மார்க் வந்து 15 out of 15 எடுத்திருக்காங்க மேம். பேப்பர் மாடரேட் தான் மேம். வந்து 3 மார்க்ஸ்ல லைட்டா சக்கான மாதிரி இருந்தது. மற்றபடி பேப்பர் ஈஸி. இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. சார் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேப்பர் ஈஸியாக தான் வரும் கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ண சொல்ல. ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு 1 மார்க்கும் ஈஸியாக இருந்தது. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இங்கே வந்து புக்கினுக்கு மெட்டீரியல் கொடுத்து படிக்க வச்சாங்க. ஸோ 1 மார்க்கும் ஈஸியாக இருந்தது. 2 மார்க் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸாகவே இருந்தது. 3 மார்க்கில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து எழுதுகிற மாதிரியே இருந்தது. 5 மார்க் வந்து இங்கே கொடுத்த மெட்டீரியல் மட்டும் தான் படித்தேன். லாஸ்ட் மினிட்ல வெரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் இருக்கிறது மட்டும் தான் படித்தேன். அது இருக்க மாதிரியே வந்துருந்தது. ஸோ எனக்கு பேப்பர் ஈஸியாகவே இருந்தது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. 3 தப்பு. அப்புறம் 3 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் மெட்டீரியல் கொடுத்ததில் தான் வந்துச்சு. மெட்டீரியல் படிச்சதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் மேம் இருந்தது. எனக்கு 5 மார்க் பார்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சம்ஸ் இருந்ததுனால. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்தது. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி 2 மார்க் 5 மார்க்லாம் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. டியூஷன் மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் எல்லாமே வந்துச்சு. கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியல. 5 மார்க்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு மேம். ஆப்ஷன் இருக்கிறதும் இல்லாததும் எல்லாமே தெரிஞ்சிச்சு மேம். 5 மார்க்ஸ் எல்லாமே டியூஷன் மெட்டீரியல் கொடுத்தது மட்டும்தான் வந்துச்சு. அதை தாண்டி ஒன்று கூட வரல. எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு மேம். 3 மார்க்ஸ் மட்டும் தான் மேம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு ஈஸியாகவும் தோணல, மாடரேட்டாகவும் தோணல. அது நடுவில் தான் தோணுச்சு. ஏன்னா 3 மார்க்கில் வந்து கொஞ்சம் கம்பல்சரி தெரியும். அதே மாதிரி வந்து 4 தான் தெரியும் தவிர ஒன்றும் தெரியாது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு மாடரேட்டாகவும் ஈஸியாகவும் இல்லை. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே தான் மேம். கெமிஸ்ட்ரி அளவுக்கு இல்லை. 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 3 மார்க்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கம்பல்சரி எனக்கு தெரியல. அப்புறம் 3 மார்க்கில் வந்து கொஞ்சம் டஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ள இன்சைட்லேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 5 மார்க்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து டேரெக்டாக கேட்பாங்கன்னு நினச்சேன். ஒரு 5 மார்க் சம்மில் கேட்டாங்க. அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் மேம். ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி டியூஷன் மெட்டீரியல் கொடுத்தாங்க. அதுலேருந்து சில கொஷின்ஸ்லாம் வந்துச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கம்பல்சரிக்கும் ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க. அதுலேருந்து 2 மார்க் வந்துச்சு. அதை நான் எழுதிட்டேன். மற்றபடி 1 மார்க்ஸ் ரிவிஷன் கொடுத்தாங்க. அதுபடி நல்லாலாம் எழுதிட்டேன்.
ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பேப்பரை கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க் ஃபுல்லாக ஈஸியாக இருந்து 3 மார்க் மட்டும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் 5 மார்க்கு ஃபஸ்ட்டு கொஷினே வந்து ஃபஸ்ட் லெசனில் வந்ததுனால அது ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட் கொஷின் ஆர்எல்சி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சம்மு மாதிரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் என்ன படிச்சேனோ அது அப்படியே தான் எழுதுனேன். ஃபிசிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன் மேம். டியூஷனுக்கு ஒருத்த மெட்டீரியல்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து 2 மார்க் 5 மார்க்லாம் ஈஸி, 1 மார்க்கும் ஈஸி, 3 மார்க் மட்டும் ஒரு 3 அட்டன் பண்ணலாம். மிச்சதெல்லாம் கொஞ்சம் இதுவாக கேட்டிருந்தாங்க இன்சைடில் வந்து. மற்றபடி எக்ஸாம் மாட்ரேட் தான். இந்த மெட்டீரியல் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து 3 மார்க்ஸில் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு 3 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கேட்டப்போ வந்து எல்லோரும் ஈஸியாக தான் இருக்குன்னாங்க. பட் வந்துட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டப்போ வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னாங்க. பட் இங்கே கொடுத்த மெட்டீரியல்ஸில் வந்துட்டு 3 மார்க்ஸ் புக்கின் சைடில் இருந்தனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் ஃபுல்லாக எழுத முடிஞ்சிச்சு, 5 மார்க்கு எல்லாமே எழுத முடிஞ்சிச்சு, 1 மார்க்குக்கு வச்ச டெஸ்ட்டும் எழுத முடிஞ்சிச்சு. அந்த பிடிஏ சக்தி கொடுத்ததுலேருந்து 1 மார்க் எழுத முடிஞ்சிச்சு. 1 மட்டும் தான் எழுத முடியல, அது சரியாக பார்க்காமனால. 3 மார்க்கும் மேக்ஸிமம் 5 அட்டன் பண்ணலாம். நல்லா படிச்சுட்டு போனால் 5 அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி மட்டும் தான் கஷ்டம், மற்றபடி எழுதலாம். கொஷின் பேப்பர் வந்து ஓகேவாக தான் இருந்தது, எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கம்பல்சரி மட்டும்தான் ஓனாக எழுதணும், மற்றதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. மாட்ரேட்டாக இருந்துச்சு மேம். 5 மார்க்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3 மார்க் மாட்ரேட்டாக இருந்துச்சு. 2 மார்க் எல்லாமே ஈஸி தான் மேம். இப்போ நம்ம எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனக்கு ஒரு 92 90 85 above 90 80 above. எப்போவுமே எனக்கு 70s தான் வந்திருக்கு ஃபிசிக்ஸ்க்கு எனக்கு வராது. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு 85 90 கிட்ட வந்துடும் மேம். 80 to 85 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 90 above எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 80 above. எனக்கு வந்து 95 94 வரும். 75 + இல்லை 80 + இல்லை 85 + இது மூணுத்துல ஏதாவது 85 80s ஆன எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஒரு 85 + எக்ஸ்பெக்ட் 85 + 80 above 85 above மேம். ஒரு 70 to 75 தான் எக்ஸ்பெக்ட். ஒரு 85 to 90. 85 70க்கு வந்து 60 above வரலாம். 85 வரும். ஒரு 90 above. ஒரு 80+லேருந்து 85+ வரும். 80 75 above. 85+ வரலாம். 80 to 85 75 above. 85+, 80+ வந்துடும் கண்டிப்பாக. 100க்கு 80 above எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 85+ வருமா? 80+ வரும். 85 ஒரு 75+ வரும் மேம். 85க்கு மேலே வருமா? 70 வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.